வணக்கம் சொல்லுங்க. ஆமாங்க, கனகராஜ் பரமசிவம் தாங்க. ஆமாங்க, ஆமாம் சென்ட்ரல் இருந்தா. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிங்கண்ணா. எதுங்கண்ணா? ஆமாங்க ஆமாம் ஆமாங்கண்ணா. ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா 20 கிலோ மிஷின் தாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. கொட்டேஷன் வாங்கிட்டீங்களா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஆ எதுனா விலை அதிகமாக இருக்குங்களா? எதனாலங்க? ஆமாம், வேறு கம்பெனிலையா? வேறு கம்பெனியில் கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பெனியோட மிஷினோட விலை அதிகமாக இருக்குங்கிறீங்களா? சரிண்ணா, நீங்கள் கோச்சிக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன் சரிங்களா? எப்படின்னா என்னால் வந்து தொழில் பண்ண முடியும்? நான் இன்னைக்கு ஒரு 100 ரூபா பொருளுக்கு 110 ரூபான்னு சொன்னாவே வியாபாரம் பண்ண முடியாது. ஆனால் பல மெஷின்களோட விலையை விட நம்ம மெஷின் வந்து 50,000 ரூபா, 60,000 ரூபா, 70,000 ரூபா, 80,000 ரூபா வரைக்கும் அதிகமாக நான் வித்துட்டு இருக்கிறேன். இந்தியாவிலே வந்து ஒரு மெஷினை அதிக விலைக்கு நான் விற்கிறேன் ஆச்சுங்களா? இந்தியாவிலே ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினோட விலையை அதிகமாக விற்கிறது நான் தான். எப்படி என்னால் விற்க முடியுது? குவாலிட்டி அதிகம்னா. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, என்னடா நீங்கள் இங்கே பாருங்க, இப்போ நான் அசம்பிளி செக்ஷனில் தான் நிற்கிறாங்க பாருங்க. எத்தனை வண்ணத்தில் வாங்கி போகிறாங்க பாருங்க, எத்தனை வண்ணத்தில் பாருங்க. மஞ்சள் கலரு, பச்சை கலரு, இந்த கலருக்கு பேர் என்னப்பா? பிங்கா, பிங்க் கலரு. அப்புறம் மர கலரில் அங்கே பாருங்க, அங்கே ஒரு இங்கே இங்கே பாருங்க, இங்கே ஒரு கலரில் கலர் கலராக வந்து மிஷின் ஆர்டர் பண்ணிட்டு போகிறாங்க. எப்படின்னா வாங்கிட்டு போகிறாங்க எப்படின்னா. ஆனால் குவாலிட்டியை பாருங்கண்ணா. நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, எனக்கு பாடம் எடுக்க வரீங்களா? எனக்கு பாடம் எடுக்க வாங்க சரிங்களா? நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்ககிட்ட பாடம் கற்றுக்கிறேன். எனக்கு பிஸ்னஸ் தெரியலனே வச்சுக்குவோம், நான் உங்ககிட்ட பிஸ்னஸ் கற்றுக்கிறேன். எனக்கு எப்படி ஒரு மிஷின் தயாரிக்கணும், எப்படி கம்மியாக தயாரிக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? எனக்கு இந்த விலைக்கு தான் தயாரிக்க தெரியுது, எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா? இந்த விலை, இந்த குவாலிட்டியில் தயாரிங்க, இந்த விலைக்கு தயாரிங்கன்ட்டு நான் வேணா தயாரிச்சு கொடுக்குறேன். நான் நக்கல் பேசுகிறேன்னா நான் உண்மையை பேசுகிறேன். நான் என்ன, நான் பைத்தியமான சட்டையை நான் கிழிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கிறேன். நான் உண்மையை தான் நான் பேசுகிறேன். தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நான் பேசுகிறத. நான் உங்ககிட்ட கற்றுக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? அப்புறம் பார்த்தீங்களா, நீங்கள் கற்றுக் கொடுக்க வர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலையை அதிகங்கிறீங்க. விலை அதிகம்னா தரம் அதிகம். அதனால தான் நான் 1 கோடி ரூபா சவால் விடுறேன், குவாலிட்டிக்கு பர்ஃபார்மன்ஸுக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்கண்ணா. பேசி வந்து கஷ்டப்படுத்தாதீங்கண்ணா. ஏன்னா நீங்கள் என்னோட மெஷினோட தரத்துக்கு ஈக்குவலாக, குவாலிட்டிக்கு ஈக்குவலாக, பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக ஒரு மெஷின் இருந்துச்சுன்னா 1 crore 1 மிஷின் லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீங்கண்ணா. கொஞ்சம் சிந்திங்கண்ணா, உங்கள் மூளையை வச்சு சிந்திங்கண்ணா, மண்டை காய வைக்காதீங்கண்ணா. ஏன்னா நீங்கள் வேறு, நான் என்னை வந்து நான் கெட்ட வார்த்தைலாம் பேசுறது இல்லைண்ணா சரிங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. ஆனால் நான் இங்கே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் பல வீடியோவில், நான் உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன், என்னையும் நான் தப்பாக நினைக்கல, நான் எதையுமே நான் பேசலை, புரியுதுங்களா? நீங்கள் சிந்திங்கிறனால தயவு செஞ்சு சிந்திங்கள். நான் வைக்கிறேன்.